ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா நாராயணவனம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்மால் பிளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ விமலா ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஒரு நெகை கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. என்ன பொருள் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆனோடனே ஒரு பீஸ்ஃபுல் மூமெண்ட் மாதிரி அழகாக இருக்குங்க. எங்கள் ஊரில், அதாவது புத்தூர்லேயே பெரிய பிரான்ச்னால் இந்த பிரான்ச் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக இங்கே தான் நெகை வாங்கிட்டுருக்கோம். ரொம்ப கைராசியான கடைன்னு கூட சொல்லலாம். இந்த கடையில் என்ன வாங்க வந்தோன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஒரு வெள்ளி கொலுசு தாங்க வாங்கலாம். தங்க விற்கிற வேலையில் தங்க கொலுசு அங்கே வாங்க முடியும், நம்மளால் வெள்ளியே வாங்க முடியல அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. வெள்ளியில் எல்லா விதமான பொருட்களும் இங்கே லொக்கேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த கொலுசு தாங்க நாங்கள் ஃபைனலாக செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு. சரி, ஒரு வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி ஒரு நெகை வாங்கி வைக்கலாம் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டாக தான் கிளம்பணும். இன்றைக்கின்னு பார்த்து 1 கிராமோட விலை 121 ரூபாய் இருந்துச்சுங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் மனசு இதுவாச்சு. ஏன்னா ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் ஒரு கொலுசு வாங்கினோம். அப்போ ஒரு கிராமன் 110 ரூபா தான். அதுக்குள்ளே மடமடன்னு 11 ரூபாய் ஏறிடுச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தா லோன் போட்டு இல்லை, வீடை விற்று தான் நெகை வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு போயிட்டுருக்கு. எல்லா விதத்துலேயும் அழகாக வெள்ளியில் அவ்வளோ சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. சாமி சிலை, சாய்பாபா சிலை, முருகர் சிலை, வேல் அப்படின்ற எல்லா பொருட்கள்லேயும் அழகாக சில்வரில் இருந்துச்சு. பார்க்குறப்ப எல்லாத்தையுமே வாங்கிடணுன்னு தான் தோணுது. நமக்கு பாக்கெட்டில் பார்த்தா பைசாவே இல்லைங்க. சின்ன சின்ன கிண்ணத்தில் இருந்து அழகாக குத்து விளக்கில் இருந்து காமாட்சி அம்மா விளக்கு வரைக்கும் அனைத்து பொருளும் அப்படியே சில்வரில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப லைட்டிங் எஃபெக்டில் இருந்தனால கொஞ்சம் ஷேடான மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பெரிய கடைன்றனால டோட்டலாக லைட்டிங் இருந்துச்சு. அந்த லைட்டிங் அப்படியே க்ளோவாக இருந்தது. இன்றைக்கி வரலட்சுமி நோம்புன்றனாலையா இல்லை புத்தூரில் நெருப்பு திருநா ஞாயிற்றுக்கிழமை அதனாலேயா என்னன்னு தெரியல, கடையில் நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இந்த கூட்ட நெரிசல்லையும் எப்படியோ ஒன்று செலக்ட் பண்ணி நாங்கள் அந்த கொலுசு செலக்ட் பண்ணிட்டோம். அது பில் ப்ராசஸிங் தான் இவ்வளோ லேட் ஆச்சு. போனது தெரியாமல் 5 மினிட்ஸ்லேயே நாங்கள் அந்த கொலுசு செலக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு இந்த முருகர் சிலை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சிங்க. ரொம்ப அழகாக வேறு இருந்தாரா, வாங்கிடலான்னு பார்த்தா முடியலை. நெக்ஸ்ட் அதை தான் வாங்கணுன்ற மெயினில் பிளான் பண்ணியிருக்கோம். வேல் எல்லா விதமும் வெள்ளியில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எங்கள் பக்கத்து கஸ்டமர் ஒரு கொலுசு வாங்கிட்டு இருந்தாங்க. என்னடா இவ்வளோ குட்டியாக வாங்குறாங்கன்னு பார்த்தா பிறந்த குழந்தைக்கு வாங்கியிருக்காங்க போல். அதுவும் அருமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பில்லெல்லாம் ப்ராசஸ் ஆகிடுச்சு. நாங்கள் நகையை வாங்கிட்டு வெளியே கிளம்பிட்டோம். அழகாக ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நார்மலாக வெளியே போனால் ஒரு ஐஸ்கிரீம், ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கிறது பழக்கம்ல. ஸ்பெஷல் பாதாம் கீர் ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம், ஃப்ரூட் ஐஸ் வாங்கிட்டு இருந்தோம். அதை சொன்னல போன வீடியோவில் நல்லா இல்லைன்ட்டு இந்த வீடியோவில் வாங்கி சாப்பிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.